Good evening, all of you. பாஸ்ட் கண்டினியூஸ் இறந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு, ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு. அப்படி நடைபெறக்கூடிய செயலை நம்ம எப்படி பேசலாம், சரிங்களா அப்படின்னு கேட்கலாம். நேற்று நீ ஈவினிங் ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்க, சரியா? நேற்று ஈவினிங்கு வீட்டில் ஹோம்ஒர்க்கு எழுதிக்கிட்டு இருக்க, கண்டினியூஸாக அந்த ஒர்க்கு செய்கிற, ஒரு 1 hour எழுதிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறேன், எப்படி சொல்லுவேன்? நேற்று நான் 1 மணி நேரமாக வீட்டு பாடம் எழுதி கொண்டிருந்தேன். சார் நிறையா ஒர்க் கொடுத்துட்டாரா, 1 மணி நேரமாக எழுதியிருந்தேன்டா, 2 மணி நேரமாக எழுதிட்டு இருந்தேன்டா நேற்று நைட்டு. I was ஸோ அந்த 1 மணி நேரம், 2 மணி நேரம், 1 வாரம், 1 மாதம், 3 மாதம், 4 வருடம், இந்த மாதிரி அந்த டைம் கால்குலேஷனை என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா ஃபார். என்னது? ஸோ ஐ வாஸ் ரைட்டிங் ஹோம்ஒர்க் ஃபார் 1 hour. சொல்லுங்க. எப்போ? எஸ்டர்டே. எத்தனை மணி? எப்போ? என்ன டைம்? எஸ்டர்டே. இப்போ சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சரி, எஸ்டர்டே நைட் ஐ வாஸ் ரைட்டிங் ஹோம்ஒர்க் ஃபார் 1 hour. அப்படியா? அவ்வளோ நேரமாடா எழுதிக்கிட்டு இருந்த? அவ்வளோ நேரமாக எழுதிக்கிட்டு இருந்த? அவ்வளவு நேரமாக, அவ்வளவு நேரம், தட் மச் டைம். சொல்லுங்க. ஸோ அவ்வளவு நேரமாக நீ எழுதி கொண்டிருந்தாயா? ஏய், கொஷின் கொஷின். வெரி குட். வேர் யூ ரைட்டிங் ஹோம்ஒர்க் தட் மச் டைம்? அவ்வளோ நேரமாக நேற்று விளையாண்டுக்கிட்டு இருந்த ஹோம்ஒர்க் எழுதாம? அவ்வளோ நேரமாக விளையாடிக்கிட்டு இருந்த? வேர் யூ பிளேயிங் தட் மச் டைம்? இல்லை சார், நான் எழுதிட்டு தான் சார் இருந்தேன். சொல்றா. ஹோம்ஒர்க் தான். ஒன்லி ஐ வாஸ் ரைட்டிங் மை. மறுபடியும் சொல்லுங்க.